ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்க என் வீடியோஸை மிஸ் பண்ணிங்கன்னா மை கைண்ட் அப்பாலஜிஸ். ஸோ வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உண்மையிலே மிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் திரும்ப வந்திருக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கண்டென்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கும் சேர்த்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, அதாவது கெட்டதுலேயும் நல்லது நடந்த மாதிரி எப்படின்னா சில விஷயம் நமக்கு தெரிஞ்சுது. அது என்னன்னு சொல்லிட்டு தான் கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரீசர்ச் இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது ஒரு மிஸ்லீட்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு மேபி நீங்களும் இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். இல்லைனா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கலாம் அப்படி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த டேங்க் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல பழக்கமான டேங்க் தான். இந்த டேங்க்கை நான் வாட்டர் சேஞ்ச், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்டு போட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இல்லை CO2 கூட கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா செட்டப் வீடியோஸ்லாம் எல்லாமே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது எதுவுமே நான் பண்ணலை ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த சொசைட்டியில் நம்ம இது ஒரு பிஸ்னஸ், இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆகிருப்போம். அதாவது வாட்டர் சேஞ்சுனா வீக்லி ஒன்ஸ் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் 2 நாளுக்கு டெய்லி பண்ணணும், 2 நாளுக்கு ஒரு அடி பண்ணணும். அது எல்லாமே நான் பண்ணேன், அதெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆஃப்டர் 3 to 4 months பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். சுத்தமாக பண்ண முடியல, எனக்கு டைமும் இல்லை, ப்ளஸ் நான் பண்ணவும் இல்லை. ஏன்னா எந்த டீவியேஷன், அதாவது தொட்டி ஒரு மாதிரி மோசமாக போகுது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே நடக்கலை எனக்கு. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். பட் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணாததுக்கும். இதில் நான் மேக்ஸிமமாக நான் என்ன பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா, அந்த கிளாஸில் அந்த ப்ரௌன் ஆல்கே மாதிரி ஒன்று வரும், அதை மட்டும்தான் நான் அது கூட 2 months ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். அதை தவிர்த்து நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ திருப்பி நான் இதில் நான் உள்ளே வந்திருக்கேன். ஐ மீன் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுனால திருப்பி நான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஸ்கிம்மரே இன்றைக்கி தான் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு கிளியராக எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணோம், நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நான் கபம்பா பிளான்ட் வச்சு தான் நிறையா ஒரு புஷ்ஷியாக இருக்கும், அழகாக ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும், நிறையா இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ், அதாவது ஈஸியாக வரும், ஈஸியாக போயிடும். ஸோ அதெல்லாம் ஒரு லாங் டேர்மில் நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் வரும். இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் ஆக்சுவலாக சின்னதாக அங்கங்கே இருக்குது. பட் அதெல்லாம் பிட்டில் அதாவது நொறுங்கி போய் சதஞ்சிருக்கும். பட் அதெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அக்வாஸ்கேப்பிங் கான்செப்டில் வர்றதே பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். அது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா கோ பை நேச்சுரல், ஒரு நேச்சுரலான ஒரு ராக்கு, நேச்சுரலான ஒரு சாண்டு, காஸ்மெட்டிக் இல்லாமல், அதுக்கப்புறம் நேச்சுரலான ஒரு ட்ரிஃப்ட் வுட்டு, அப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற பிளான்ஸு, ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சிங்கன்னா உங்கள் சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளோட இன்டர்வென்ஷன் இல்லாமையே பார்த்திங்கன்னா சர்வைவல் ஆகிடும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க கேனிஸ்டர் ஃபில்டரு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள பயோலாஜிக்கல் ஐட்டம்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். எல்லாமே இயற்கையாக நடக்கிறது தான். ஏன்னா நீங்கள் கேட்டுருக்கலாம் ஆக்சுவலாக ஃபெர்டிலைசர்லாம் ஊற்றணுமே ப்ரோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நான் ஸ்டார்டிங்கில் அந்த 2 மாதம் 3 மாதம் செட்டப்பில் பண்ணது தான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணலை, அதுவே அடாப்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னல எதுவுமே பண்ணல, நான் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு கூட போடலன்னா பார்த்துக்கோங்களேன், அது இன்னும் சர்வைவல் ஆகிட்டுருக்கு. இதில் நான் நிறைய ஃபிஷ் நான் வச்சுருந்தேன். டெட்ராலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியான் டெட்ரா, அதுக்கப்புறம் அமானோ ஷ்ரிம்ப்பு, அதுமாதிரி நிறைய எல்லாமே வச்சுருந்தேன். பட் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்போது ஷ்ரிம்ப்ஸு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ்லாம் வேஸ்ட் ரிலீஸ் பண்ணோம், அப்புறம் நைட்ரேட் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 மாதம் கேப்பில் கண்டிப்பாக அதிகமாகாமல் இருந்திருக்காது. இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஷ்ரிம்ப்ஸ் எல்லாமே செத்துருக்கணும் இல்லையா. பட் என்னோடய pH வேல்யூ அண்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஹார்ட்னஸ் இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது ஷ்ரிம்ப்ஸ் நான் 6 8 தான் விட்டேன், இப்போ 50 மேலே இருக்குது. ஸோ அது என்ன கான்செப்ட்டு, இது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளியராக சொல்லிகிட்ருக்கேன். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஹாப்பியாக இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நம்ம இதுதான் தேவைப்பட்டோம். ஏன்னா நம்ம சும்மா ஏன்னா இது ஒரு சின்ன டேங்காக தான் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 feet 4 feet டேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்வாஸ்கேப்பிங்கில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வியூ பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா
ஒரு மிடில் ஏஜ் தான், 30+ தான் இருக்காங்க, 30 to 40 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. எல்லாமே அப்போ தான் ஒரு ஹாபிஸ்ட்டாக வருவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸாக வருவீங்க. ஸோ அவங்கள மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இப்போது நான் இது சொன்னேன் இல்லையா, இல்லை நான் வாட்டர் டாப் அப் மட்டும் தான் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கேல்ஸ்லாம் தெரியும் மேலே. நான் டாப் அப் மட்டும் தான் பண்ணுவேன், அது கூட மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுறேன், வேறு எந்த வேலையுமே நான் பண்ணல. இதுதான் உண்மை. அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரிம்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரிம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாட்டரில் டிவியேஷன் இருந்தால் கூட செத்துரும், பட் இதெல்லாம் எதுவுமே ஆகலை, நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் சரி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவுக்கு நான் வந்த காரணமே. அதுதான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் கிளாஸில் வர ஆல்கே மட்டும் தான் ஸ்க்ரப் பண்ணுவேன். இன்னும் சொல்லப்போனால் நான் கேனிஸ்டர் ஃபில்டரை வந்து புயல் வர்றப்போ நான் டிசம்பரில் க்ளீன் பண்ணது, இன்ன வரைக்கும் அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் வாட்டர் குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்குது. ரொம்ப மைல்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லைட், அதாவது எப்படி சொல்ல 10% பிளரில் தான் இருக்குது. ஸோ அதுவும் சப்போஸ் நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆல்கெல்லாம் ரொம்ப ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நான் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன், பட் இன்னும் நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு. இனிமேல் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டுட்டேன். ஸோ எல்லாமே நல்லா பக்காவாக போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எப்போவுமே நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வாங்கிடுவேன். அதாவது என்னோடய வாட்டருக்கு, என்னோடய செட்டப்புக்கு, என்னோடய கண்டிஷனுக்கு எது செட் ஆகுதோ அதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 10 டைப்ஸ் பிளான்ட் வாங்கிடுவேன். ஒன்று மட்டும் வாங்க மாட்டேன். இப்போ என் டேங்க்கில் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் சாயிலுக்கு, உங்களோட வாட்டருக்கு அது செட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 டைப்ஸ் குறைஞ்சது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை செட்டப் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக நான் எப்படி வச்சுருப்பேன், நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி வச்சா நான் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் பயங்கரமாக. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது குயிக் ரெஸ்பான்ஸ் பிளான்ஸு. இப்போ ஆல்டர்னேட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துலாம் வச்சா நல்லா விறுவிறுன்னு வரும், பட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மெயின்டைன் பண்ணலாம் எல்லாமே பிரிட்டில் ஆகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஃபெர்டிலைசர் திருப்பி எல்லாம் நான் போட்டேன் அப்படின்னா திரும்ப எல்லாமே நல்லா பூஸ்ட் ஆகி திரும்பி க்ரோ ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் அவர் கோல் இஸ் டு மேக் ஒரு ஆட்டோமேட்டிக்காக இயங்குகிற ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். அதாவது நேச்சர்லேருந்து ஒரு பீஸ் வச்ச மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி. இது அந்த ஃபில்டர் மேக்கிங்காக இருக்கட்டும், ஃபுட்டு, மெடிசனு, எக்கச்சக்கமாக உங்களுக்கே தெரியும். நம்மளே எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கே தெரியும். பட் அதெல்லாம் இல்லாமையும் ஒரு ப்ராப்பர் செட்டப்பாக பண்ணணுன்னா நம்ம நேச்சர் வழியில் தான் போய் ஆகணும். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்கிம்மர் போட்டிருக்கேன். அது ஏன்னா அட்லீஸ்ட் அது ரன் ஆகுதா இல்லைன்னா நமக்கு தெரியணும், போட்டிருக்கேன். எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதான் நான் சொல்கிறேன், நான் நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டாக போயிடணும். நல்ல பிராண்டு ஒன்று வாங்கி வச்சிட்டிங்க. அந்த ஃபில்டர்லாம் நம்ம வந்து வீட்டில் பண்ண முடியாது. அதில் உள்ள பயோமீடியா நம்ம எவ்வளோ நேச்சுரலாக பண்ணோம் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு வாட்டர் குவாலிட்டி பாருங்களேன். இது ஆக்சுவலாக கிளாஸில் உள்ள ஆல்கே தான் உங்களுக்கு பிளர்ராக தருது தவிர, அந்த லைட்டோட இதில் தான் உங்களுக்கு பிளர்ராக தருது தவிர, வாட்டர் கிறிஸ்டல் குவாலிட்டிலாம் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இது வந்து யாரும் சொன்னால் நம்பவே முடியல அவங்களால. என்னாலே ஆக்சுவலாக நம்ப முடியல. ஏன்னா நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் நானும் இதை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த கொஞ்சம் கப்பீஸ்லாம் வாங்கி விட்டுருக்கேன் நான். அதெல்லாம் புதுசு எப்படி செட்டப் ஆகுது. ஏன்னா டெட்ரா கூட விட்டுருக்கேன். ஏன்னா இந்த டேங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெட்ராவோட செட்டப் தான். ஸோ எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் வந்து நான் பார்ட்டாக வந்து உங்களுக்கு இது எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், இப்போ அடுத்து கேண்டிஸ்டர் ஃபில்டர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேண்டிஸ்டர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் டைம் ஆனாலும் உங்களுக்கு வந்து வர்ற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பக்காவாக ஒரு செக்ரிகேட்டடாக தான் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து வெறும் அக்வாஸ்கேப், பிளான்ஸு, ஃபிஷ்ஷு இதை பற்றி மட்டும் வீடியோ போடலாமா, இல்லைனா நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணுறோமோ அப்டேட்டு, கேட்ஜெட்ஸு, கார், பைக்கு, நம்ம எது பண்ணாலும் ஒரு டெக்னாலஜியாகவும் சரி நார்மலாக ஒரு வீடியோ போடலாமா, அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய புது விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார், பைக், அப்புறம் ஹோம் அப்ளைன்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதோட கம்ப்ளீட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, சேலஞ்சஸு, ஒர்த்து அதெல்லாம் பார்த்துட்டு கிளியராக சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போட்டால் பிடிக்குமா நீங்கள் பார்ப்பீங்களா? ஏன்னா சின்ஸ் நம்ம ஏஜ் வச்சு நம்ம போடுறோம். ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வேணால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதுவும் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். ஏதாவது பிங் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய், see you.